அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை, நடிகையர் திலகம் என போற்றப்பட்டவர், புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் இயக்குனர், தயாரிப்பாளர் சாவித்திரி பிறந்த தினம் என்று அன்றைய மதாராஸ் மாகாணத்தின் குண்டூர் மாவட்டம் சிராவூரில் தற்போது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. 1935 பிறந்தார். 6 மாத குழந்தையாக இருந்தபோது தந்தையை இழந்தார். உள்ளூரில் உள்ள கஸ்தூரிபா உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். சிஸ்தா பூர்ணையா சாஸ்திரிகளிடம் இசை, நடனம் பயின்றார். குழந்தை நட்சத்திரமாக விஜயவாடாவில் மேடைகளில் தோன்றி நடித்தார். என்.டி. ராமாராவ் நடத்திய நாடக கம்பெனியில் நடித்தார். பின்னர் சொந்தமாக நவபாரத நாட்டிய மண்டலி என்ற நாடக கம்பெனியை தொடங்கினார். இவரது ஆத்ம வஞ்சனா நாடகம் பெரும் வரவேற்பு பெற்றது. 1949 அக்னி பரீட்சா என்ற படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது. அப்போது இவருக்கு வயது 14. முதிர்ச்சியான அந்த வேடத்துக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார் என்று கூறி நிராகரிக்கப்பட்டார். பிறகு சம்சாரம் என்ற படத்துக்கு தேர்வானார். அதிக ரீடேக் வாங்கியதால் முக்கிய வேடத்தில் இருந்து நீக்கப்பட்டு துணை வேடம் கொடுக்கப்பட்டது. பாதாள பைரவி திரைப்படத்தில் 1951 நடனமாடினார். பெல்லி ஜேசி சூடு என்ற திரைப்படத்தில் 2வது நாயகியாக இவர் நடித்தது முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அதில் இவரது நடிப்பும் நடன பாவங்களும் பல இயக்குநர்களின் கவனத்தை ஈர்த்தது. தேவதாசு திரைப்படத்தில் சிறப்பாக நடித்து பாராட்டுகளை பெற்றார். தெலுங்கு திரையுலகின் முன்னணி கதாநாயகி என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்தார். தொடர்ந்து சந்திரகாரம், அர்தாங்கை, மிஸ்ஸம்மா, டோங்கா ராமுடு, மாயாபஜார், ஆராதனா, ரத்த திலகம், பூஜா பலன் என ஏராளமான தெலுங்கு படங்களில் நடிச்சிருக்கிறார் இந்த அம்மா. ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு திரைப்படங்களின் முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்தார். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் ஆகியோருடன் நடிச்சிருக்கிறார். மனம்போல் மாங்கல்யம் திரைப்படத்தில் நடித்தபோது ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்டார். 1950களின் மத்தியிலும் 60களிலும் தமிழ், தெலுங்கு திரைப்படங்களில் பல்வேறு வேடங்களில் சிறப்பாக நடித்து முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார். ஒரு சில இந்திய திரைப்படங்களிலும் நடிச்சிருக்கிறார். களத்தூர் கண்ணம்மா, மிஷியம்மா, திருவிளையாடல், கந்தன்கரணை, படித்தால் மட்டும் போதுமா, பரிசு, பாசமலர், பாவ மன்னிப்பு, கை கொடுத்த தெய்வம் உள்ளிட்ட திரைப்படங்கள் இவருக்கு பெயரையும் புகழையும் ஈட்டி தந்தன. தமிழ் திரையுலகின் நடிகையர் திலகம் என்று போற்றப்பட்டார். கண்ணெடுத்து பைங்கிளி, சரோஜா தேவி, நாட்டிய பேரொளி பத்மினி, நடிகையர் திலகம் சாவித்ரி. இதை குழப்பிடக்கூடாது, ரொம்ப முக்கியம் என்று போற்றப்பட்டார். சிவராக்கு கிலேடி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறந்த நடிகைக்கான குடியரசுத் தலைவர் விருதை 1960 பெற்றார். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார். தென்னிந்திய மீனாகுமாரி என்றும் அழைக்கப்பட்டார். அன்பு, பாசம், நேசம், காதல், கோபம், ஆவேசம், வீரம், நகைச்சுவை என 8க்கும் மேற்பட்ட எந்த வகையான உணர்ச்சியாக இருந்தாலும் இயல்பாகவும் தனித்துவம் வாய்ந்த திறனுடனும் வெளிப்படுத்தினார். பல்வேறு மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவரும் தனது அபார நடிப்பு திறனால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான சாவித்திரி 46 வயசுலேயே இறந்துடுறாங்க. 1981 பிறந்தவங்க. நடிகையர் திலகம், அதுதான் ரொம்ப இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. 1935 ஆந்திராவில் பிறந்திருக்கிறாங்க. குண்டூர் மாவட்டம் சிராவூர் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்கிறாங்க. பெண் நடிகர் ஆளுமை அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமாக இருக்கிறதுன்றது எனக்கு இவங்களை பார்த்து கொஞ்சம் பிடிபடுற மாதிரி இருக்குது. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை 5 வருஷத்துக்கு மேலே செஞ்சுட்டு வர்றோம். அப்போ அதன் மூலமாக நம்மளும் பாடம் கற்றுக்கிறோம். உண்மையிலேயே ஒரு அறிவுக்கான, ஒரு பகுப்பாய்வுக்கான, வாழ்வியல் நிலைப்புத்தன்மைக்கான ஒரு விஷயம் என்பது பல்வேறு வகையான விஷயங்களை பகுப்பாய்வு செய்து கொள்வது தான். அதனை நம்முடைய பல்வேறு ஆளுமைகள் மூலமாக நம்ம நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பகுப்பாய்வு செய்கிறதுக்கு மக்கள் அதிகமாக விரும்புகிறதில்ல. ஆனால் இயல்பாகவே அவங்க வாழ்க்கையில் பகுப்பாய்வு
பிரச்சனை காரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.